விஜய் சேதுபதியை என்னுடைய ஆங்கிள், நான் ஒரு லே மேன், நான் ஒரு ப்ரொடியூசர் இல்ல, ஒரு ஆக்டர் இல்ல, ஒரு யூடியூபர் இல்ல அப்படின்னு பாத்துருந்தா வேணாடா விஜய் சேதுபதி ஒரு மயிறு கூட மதிக்கல, அடுத்த செகண்டே மைக்க தூக்கி மாட்டிக்கிட்டு அரோராக்கு மொக்க கொடுக்குறான்னா இதத்தான் விஜய் சேதுபதி சார் சொன்னது. நீங்க அவனை செல்லம் கொஞ்சி அவனுக்கு பெண்கள் மேல மரியாதையே வரமாட்டிக்குது, ஆன் பிரேக்ல எழுந்துச்சு அரோராவை மொக்க பண்றதுக்கு மைக்க தூக்குறானா இவனுக்கு எல்லாம் எவ்வளவு திமிர் இருக்கும், இவனை ஷோல வச்சு அலங்காரம் பண்ற அவனுங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு ஒருத்தன் பிரவீன் அழுகும் போதும் கமருதீன் விளையாடுறத பார்க்கும்போது எவ்வளவு காண்டாவுது. நீ ஒரு செகண்ட் அந்த சீனை நினைச்சுப்ப. பிரவீன் வந்து அதே எலிமினேஷன் அப்ப துடிச்சு வாய்ப்பு போச்சு விளையாடணும்னு ஆர்வமா இருக்கிற ஒருத்தனும் தொடர்ந்து ஷோல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் சகட்டமேனிக்கு கண்ணா அப்படின்னு பேசிட்டு ஒருத்தன் நடிச்சிட்டு இருக்கான், ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். அவன் விஜய் சேதுபதி சார் மைக் எடுத்து வைக்கினால மைக் எடுத்து அரோராக்கு மொக்க கொடுக்கணும் அப்படின்னு தான் ஜஸ்டிபிகேஷன் பதிவு செய்யறான். அவனை இன்னும் செல்ல கொஞ்சிக்கிட்டு போய் ஷோ தள்ளிட்டு போறது இருக்குல்ல, அவனை ரீடைன் பண்ணிட்டு வேணா ரம்யா நான் தான் போ சொன்னேன், நீங்க ரம்யாவை கூட வச்சுக்கலாம், இவனை அனுப்பிடுங்கன்னு. இவனை ரெட் கார்டு அதெல்லாம் கிடையாது, ஜெனியூனாவே இவனை வெளில அனுப்பிடுங்க. அப்ப இவன் கிட்டக்க நீங்க ஒண்ணு எதிர்பார்க்கறீங்களா? பாரு கமருதீனுடைய ட்ராக்க பிரிச்சு அது ஒரு கேமா மாத்தி அதுல ஒண்ணு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி ஷோவை நாகரிகமான விஷயத்தெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணி பேச முடியும்? இவரு ஒரு கன்றாவியான கேள்வி கேட்டார் அமித் கிட்ட, வியனா வந்து உங்க பொண்ணு மாதிரி தானே, அப்போ திவ்யாவை பேசும்போது நீங்க கேட்டுக்கணும் சார். நான் அதே தான் உங்கள்கிட்ட கேக்குறேன், திவ்யா உங்க வீட்டு பொண்ணு மாதிரி தானே, கமருதீன் கேளுங்க சார். போய் அமித் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, பேசினவனை விட்டீங்க, வேடிக்கை பார்த்தவனை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. கரெக்ட். அங்க அதுதான் ரொம்ப ஹையஸ்ட் ரோஸ்டாவே இருந்தது. அமித் தான் எல்லா தப்பு பண்ண மாதிரி. ஓகே, அவர் அந்த இடத்துல கேட்டிருக்கணும் தான். தனியா இருக்கும்போது கண்டஸ்டன்டா இருக்கிறவங்களுக்கு கூட அவ்வளவு திட்டு விடல. நீங்க பாத்தீங்கன்னா அங்க சாண்ட்ராவும் இருந்தாங்க, ரம்யாவும். இன்னொன்னு பாத்தியா, இன்னொன்னு ஒரு பெரிய பிராண்டிங் ஒண்ணு பண்ணாங்க பாத்தியா, கமருதீன் உங்களை பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு என்கிட்ட எத்தனை பேர் சொல்றாங்க, இதெல்லாம் சொல்லவே கூடாது ஹோஸ்ட், இது இன்டைரக்டா ப்ரோமோட் பண்ற ஸ்ட்ராட்டஜி இது. அவர் சொல்றது, "Hey dude, I am waiting and I'm doing a review for 6th season. I know all your chemistry." இந்த பிராண்டிங் எல்லாம் பண்ணவே கூடாது. கமருதீனை பிடிச்சிருக்குன்னு என்ன எல்லாரும் நெஞ்சில பச்சை குத்திட்டு அலைகிறோமா? எடு செருப்பனே சொல்லியாச்சு. உங்களுக்கு கமருதீனை பிடிச்சிருக்குன்னு வேணா பச்சை குத்திட்டு அவனை உள்ள வச்சுக்கோங்க. விட்டா பாரோட நீங்க லவ் பண்றது ஜாஸ்தியா இருக்குது. நீ ஒரு டைம் எடுத்து கமருதீனுக்கு அவனை சரியா கேள்வி கேட்கலன்ற அமிதா அரை மணி நேரம் உட்கார்ந்து வறுத்து எடுப்பாங்களாம். என்ன லாஜிக் இது? அவங்கிட்டக்க வேணா வந்து உங்க பொண்ணு தானே, அப்ப உங்க பொண்ணு இருக்கிற இடத்துல சாண்ட்ரா கிட்ட இப்ப திவ்யா இருக்கிற இடத்துல ஏங்க கேட்ட கமருதீன் ஏதாவது கேள்வி கேளுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த பொண்ணு கரெக்டா காயின் பண்ணி ஆடிச்சுனா, காயின் பண்ணி ஆடுறதுனா என்னன்னா இந்த பொண்ணுக்கு ஒரு முன்கோபம் வருதுல, அத ஒரு கரெக்ட் அந்த டோன்ஸ மெலோடவுன் பண்ணி ஆடிச்சு இந்த பொண்ணு சரட்ட மிரட்ட மேல வந்துரும். ஆனா அந்த பொண்ணுடைய வேலையை விட பெட்டரா பண்றா அரோரா. எப்படின்னா திவ்யாக்காக அரோரா வந்து வெளியில வந்து பேசுற அந்த இடமும் சரி, உள்ளுக்குள்ள பேசுற இடமும் சரி, கானாபாலாவை கேட்டதும் சரி, கமருதீனை கேட்டதும் சரி, இதெல்லாம் தான் தைரியமா ஸ்கோர் பண்ற இடம். திவ்யாவும் பண்றா. அந்த டோன் இருக்குல்ல, சிஸ்டம் ஆஃப் டோன், அத கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச்ல மாத்திட்டானா சூப்பரா போயிடும்.